குட் மார்னிங் நண்பர்களே. வெல்கம் டு ட்ராவல் வித் ஜிஎன்பி. இன்றைக்கி நம்ம இந்த பயணத்தில் சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு ஒரு சின்ன வேலையை அங்கே முடிச்சுட்டு பெங்களூர்லேருந்து திருப்பி சென்னை வரப்போகிறோம். டைம் 6 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் 6 மணி ஆகுது. கிளம்பலாம். நம்ம மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்புதூர் ரோடில் போயிட்டு இருக்கோம். இந்த 2 இயர்ஸ் முன்னாடி டெவலப் பண்ண 4 லைன் ஹைவே. இந்த கனெக்டிவிட்டி இதனால் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸ்ரீபெரும்புதூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த நேஷ்னல் ஹைவேல டுவர்ட்ஸ் வேலூர் கண்டினியூ பண்ணோம். காஞ்சிபுரம் பைபாஸ் ரோடு போயிட்டு இருக்கோம். டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கு. பெங்களூரு 265, மைசூரு 385. ரொம்ப நேரமாக கண்டினியூஸாக ஒரு 110, 115 அப்படின்னு க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரோடு கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. காஞ்சிபுரம் கிராஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் காஞ்சிபுரம் டு வேலூர் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் முடிச்சிட்டாங்க. பாலாஜா டோலை கிராஸ் பண்ணி வெளியே வந்துருக்கோம். இனியோட ஃபர்ஸ்ட் டோல் நம்மளுக்கு இதுதான். ரத்னகிரி முருகன் கோயில். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா சிஎம்சியோட ராணிப்பேட் கேம்பஸ். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண புது ராணிப்பேட் கேம்பஸ். சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். வேலூர் பைபாஸில் ஏறுறோம். தமிழ் வாழ்க. வேலூர் கலெக்டரேட். ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்கி சர்வீஸில் போய் ரைட்டில் போனீங்கன்னா சித்தூர் போகும். அதே மாதிரி அங்கேருந்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை போகும். நம்ம இப்போ நேராக டுவர்ட்ஸ் ஓடுத்துறதா பெங்களூரு போகிறோம். ரேஞ்ச் 81 வந்துடுச்சு. டீசல் போட்டுடலாம். பாரத் பெட்ரோலியம் பொய்கை கிட்ட, வேலூரை கிராஸ் பண்ணி பொய்கை கிட்ட. ஸோ 47.2 லிட்டரு 4425 டீசல் ஃபில் பண்ண அப்புறம் ரேஞ்சு 765 கட்டுது. இவ்வளோ ஓடாது, பட் ரேஞ்ச் இவ்வளோ தான் காட்டும். ஆல்மோஸ்ட் பள்ளிகண்டா டோல் கிட்ட வரும். அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பள்ளிகண்டா டோல் பக்கத்தில் ஆரியாஸ், இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிஞ்சு திருப்பி ஹைவேல ஏற போகிறோம். ஏறின உடனே பள்ளிகண்டா டோல் வரும். வந்து இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி மலை அடிவாரத்தில் ஹோட்டல் இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்துடுச்சு டோல். பள்ளிகண்டா டோலுக்கு வந்துட்டோம். பள்ளிகண்டா டோலை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம இந்த ஹைவேல கண்டினியூ பண்ண போகிறதில்ல. டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி ஒசூர் போக போகிறதில்ல. ஓயா குடியாத்தம் பேர்ணாம்பட்டு வழியாக எக்ஸ்பிரஸ் வேயில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஹைவேலேருந்து சர்வீஸ் லைனுக்கு வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு குடியாத்தம் திரும்பி இந்த ஸ்டேட் ஹைவேல எக்ஸ்பிரஸ் வே போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஸ்டேட் ஹைவேல போய் கண்டினியூ பண்ணுவோம். பள்ளிகொண்டா ஊருக்குள்ளே போகிறோம். இது கொஞ்சம் கன்ஜெஷனாக இருக்கும் இந்த ஊரை கிராஸ் பண்ணுற வரைக்கும். குடியாத்தம் டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். லக்ஷ்மி சரஸ்வதி பஸ் சர்வீஸு பிச்சின்னு போயின்னுக்கிறாரு. இவ்வளோ நேரம் ஒரு பின்னாடி மாட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஓவர்டேக் பண்ண முடிஞ்சுது. நான் பேர்ணாம்பட்டு டவுன் உள்ளே போகிற ரோடு. பேர்ணாம்பட்டு இப்போ நம்ம கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் வி கோட்டா போயிட்டுருக்கோம்.
ஆல்மோஸ்ட் இப்போ தமிழ்நாடு ஆந்திரா எல்லைக்கு கிட்ட வரும். நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிட்ட வந்துட்டுருக்கோம். இப்போ மலை ஏற ஆரம்பிக்கும். 7 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இதை வந்துடுச்சு பாருங்கள் செக் போஸ்ட். போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம். ரொம்ப அழகான ரோடு இது. டேய், இந்த வழி விடுங்க எனக்கு. குட்டி குட்டியாக உட்காந்துருக்கு பாருங்க ரோடு நடுவில். இன்னும் வேகமாக ஓடி வராரு. திரும்ப ஃபுல் ரோட் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களே. அவர் நவர ஐடியால் இல்லை, நம்ம தான் பார்த்து போகணும். அங்கே நீங்க ஒரு பிக் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. தான் நவராம ரொம்ப. ஹலோ, சொல்லுங்க சார். எஸ், தேங்க்யூ. இவர் நவர மாட்டேங்கிறாரு. ரம்யமான பாதை இது. இந்த மழைலாம் வந்து முடிச்சப்பறம் அவ்வளோ பசுமையா இருக்கு. மலை ஏறிட்டே இருக்கும். கேமரா ஆங்கிள் தருதான்னு தெரில. கிளைம்பிங் அண்ட் கிளைம்பிங் அண்ட் கிளைம்பிங். பிளைண்ட் கர்வ் அஹெட். நம்ம இப்ப தமிழ்நாடுக்கு பை பை சொல்லிட்டு ஆந்திராவுக்குள்ள என்ட்ரான். ஆந்திரா கவர்மெண்ட் வெல்கம்ஸ் யூ. இன்சைட் தமிழ்நாடு பை பை சொல்லிட்டாங்க, அங்க ஆந்திரா வெல்கம் பண்ணிட்டாங்க. நண்பர்களே, எனக்கு வழி கொடுங்க. நம்ம காட்டு பகுதியை விட்டு இப்ப வெளியே வரோம். ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சு. வீக்கோட்டா நோக்கி போனோம். நம்ம வீக்கோட்டா டவுன் ரீச் ஆயாச்சு. வீக்கோட்டாக்கு பைபாஸ் கிடையாது. நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டு தான் வெளியே போகணும். அண்ட் நம்ம இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். மக்களே, நம்ம இப்போ ஆந்திராலேருந்து கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிரஸ் வேவை ரீச் ஆகிடுவோம். இந்த ரோடு வீக்கோட்டா டு பெத்தமங்கலம் போகிற ரோடு. இதில் தான் நம்ம இப்போ கார் நினச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு ஜர்னியில் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் வே. முடியாத ஸ்ட்ரெச்சு இல்லை, வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரெச்சு, இப்படி வேணா சொல்லலாம். இங்கிருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் கம்ப்ளீட் ஆன ஸ்ட்ரெச்சில் நம்ம எக்ஸ்பிரஸ் வேவை ஜாயின் பண்ணுவோம். எக்ஸ்பிரஸ் வே ஏறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி காஃபி பிரேக். ஸ்ட்ரெயிட்டாக போனோம் பெத்தமங்கலா. நம்ம இப்போ டுவர்ட்ஸ் NE7 திரும்புகிறோம். நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7 அந்த லிங்க் ரோடில் வந்துட்டோம். இது போய் NE7ல் நம்ம சேர்க்குறோம். போன மாதத்துக்கு இதில் டோல் ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், ரீட் ஆயிடுச்சு நம்மளுது. லெஃப்டில் போனால் சென்னையில் போட்டிருக்கு, ஆனால் அது எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரில. தமிழ்நாடு சைடு இன்னும் ஒர்க் முடிக்கல. 2026 ஓப்பன் பண்ணுவாங்களான்றதே இப்போ டவுட் ஆகிடுச்சு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சென்னை டர்ன் கம்ப்ளீட் ஆகலை. ரோடு இருக்கு, ஆனால் இன்னும் முடிக்கல.
இது டுவர்ட்ஸ் பெங்களூர் ரோடு. நம்ம அங்கே தான் போய் திரும்ப போகிறோம். வெல்கம் டு நேஷனல் எக்ஸ்பிரஸ்வே 7. இந்த எக்ஸ்பிரஸ்வேல ஸ்பீட் லிமிட் கார்ஸ்க்கு 120, ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இட் இஸ் 100. அந்த ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது. நம்ம இப்போ கான்ஸ்டண்ட்டாக 120ல் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரோடு இஸ் ப்ராக்டிக்கலி எம்டி. ஒரு வண்டியும் கண்ணுக்கு தெரியல. நம்ம எக்ஸ்பிரஸ் வே ஏறின அப்புறம் வர முதல் எக்ஸிட் கேஜிஎஃப்க்கு. இந்த எக்ஸிட்டில் போயிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா KGF is about 2 kilometers. அங்கே தெரியும் ஊரு. Obviously the lens of the camera cannot catch it. என் கண்ணுக்கு தெரியுது ஊரு, பெரிய ஊரு KGF. ரெஸ்ட் அண்ட் சர்வீஸ் ஏரியா 2 கிலோமீட்டர்ஸ்னு போர்டு வச்சுருக்காங்க. நான் போன தடவை வரப்போ அது காலியாக இருந்தது, கட்டக்கூட ஆரம்பிக்கல. இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு இப்போ நோட்டீஸ் பண்ணலாம். சர்வீஸ் ஏரியா அப்படின்னு போட்டு போர்டு போட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸிட் இது. கண்டிப்பா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆன். ஆனா இது எப்ப நடைமுறைக்கு வரும் தெரியல. கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி உள்ள ஸ்பீட் கன் வேலை செய்யல. மாதிரி அங்கங்கே ஸ்பீட் கன் வச்சுருக்காங்க. காட்டுது பாருங்க 104. ஸோ அங்கங்கே ஸ்பீட் கன் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இது ஓப்பன் ஆனப்போ இப்போ பெட்ரோல் வண்டிலாம் நிற்குது, போலீஸ் வண்டி நிற்குது, ஹைவே பெட்ரோல் நின்றுட்டு இருக்கு சைடில். இட்ஸ் நைஸ். ஏன்னா சில யூடியூபர்ஸ் ஃபியூ மந்த்ஸ் பேக் அஃபிஷியலாக ஓப்பன் ஆனதுக்கு முன்னாடி சில போட்ட வீடியோஸில் சேஃப்டி கன்சர்ன்ஸ்லாம் கூட ரேஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே யாரோ உட்காந்துருக்காங்க, நடுவில் ஜம்ப் பண்ணிக்கிறாங்க, கல் தூக்கி போடுறாங்க அப்படின்னா. நான் மல்டிபிள் டைம்ஸ் ட்ராவல் பண்ணிட்டேன், எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓப்பன் ஆன அப்புறம் பெட்ரோல் வண்டி நிற்கிது, தட்ஸ் அ குட் சைன். இந்த ஃபுட் கோர்ட்டு மற்ற சர்வீஸ் ஏரியாவில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா, அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதோட ஒர்க்கு ஆந்திராலேயும் தமிழ்நாட்டிலையும் சீக்கிரம் முடிச்சு ஃபுல் கனெக்டிவிட்டி கொடுத்தா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு எவ்ரி ஒன். எமர்ஜென்சி வெஹிக்கிள் ஆஃப் நேஷனல் ஹைவே இஸ் ஆல்சோ பார்க்ட். டோல் ஃபீ வாங்கினதுல ஆரம்பிச்சதுலேருந்து இவங்கெல்லாம் போலீஸ் பெட்ரோலும் இருக்குது, ஹைவே எமர்ஜென்சி ரெஸ்கியூ வண்டியும் நின்றுட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு இருந்தால் ஐ திங்க் அந்த சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு இதோட உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் எக்ஸ்பிரஸ் வேயோட 2வது எக்ஸிட் கிட்ட வந்திருக்கோம். மாலூர் அண்ட் ஒக்கலேரிக்கு போகிற எக்ஸிட் இது. லெஃப்டில் திரும்பி மேலே அப்படியே ஏறி ரைட்டில் போகும் எக்ஸிட். தெரியுதுங்களா? 108 நம்ம ஸ்பீடு. இது வரைக்கும் 4 ஸ்பீட் கன் கிராஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2 தான் நம்ம ஸ்பீடை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் வேவை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டா நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் ஏறினோன்னா ஹொஸ்கோட்டையை வந்து இறங்குற வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்க போகுது ரோடு. யாரும் நடுவில் குறுக்க வர முடியாது, டிராஃபிக் நுழையாத, நடுவில் ரோடு கிராஸ் பண்ணாது. நம்ம ஒரே ஸ்பீடில் போயின்னு இருப்போம். இன்னும் ஸ்பீடு மேபி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரே ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ஸ்பீடில் தான் போயின்னு இருப்போம். ஒரு மாதிரி மொனோட்டனஸாக இருக்காது. நம்ம டிரைவர்ஸ்லாம் இதில் ஓட்டி கொஞ்சம் மாதிரி லெதார்ஜிக்காக ஆகிட மாட்டாங்க எப்படின்னு எனக்கு தோணுது. தாட்ஸ். நம்ம இப்போ டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். ஆனுவல் பாஸ் ஆக்டிவேட் ஆகுது, சட்டன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக் பார்க்குறேன். ஒரு வண்டியை
ஓவர்டேக் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது வண்டி ஓவர்டேக் பண்ணுறேன். முன்னாடி போகிற இந்த மகாராஷ்டிரா வண்டி இதையும் இப்போ ஓவர்டேக் பண்ணுறேன். ஒரு கர்நாடகா, ஒரு தமிழ்நாடு, ஒரு மகாராஷ்டிரா வண்டி. 5வது ஸ்பீடு கன். இதில் 111 ஸ்பீடு. நம்ம நேஷனல் எக்ஸ்பிரஸ்வே 7லேருந்து இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. நம்ம டுவர்ட்ஸ் பெங்களூர், தட் இஸ் டுவர்ட்ஸ் ஹொஸ்கோட்டை திரும்பி பெங்களூர் உள்ள என்டர் ஆகும். எக்ஸ்பிரஸ்வே இப்படியே கண்டினியூ ஆகும். பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தேவனஹள்ளிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சிட்டிக்குள்ளே போகாமல் இதே ரோட்டில் கண்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். நம்ம இந்த எக்ஸிட் எடுத்து ஹொஸ்கோட்டை வழியாக பெங்களூருக்கு போவோம். முன்னாடி க்ளோவர் லீஃபில் ஒரு ரவுண்டு போட்டு கீழே போனீங்கன்னா, அந்த சைடு கீழே போனீங்கன்னா கோலார் போகும். நம்ம வி ஆர் எக்ஸிட்டிங் டுவர்ட்ஸ் ஹொஸ்கோட்டை அண்ட் டுவர்ட்ஸ் பெங்களூர். மஞ்சள் நிற பூக்கள் நம்மளை வரவேற்கிறது. ஸோ இனிமே எல்லா வண்டியும் பார்க்கலாம். நார்மல் டிராஃபிக் இங்கே. இந்த சைடில் வண்டி எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஹொஸ்கோட்டை டவுனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். Traffic looks reasonable and it's too early to judge. பட்ரலி போன அப்புறம் தான் தெரியும் ரியல் டிராஃபிக் எவ்வளோ போயிட்டு இருக்கு பெங்களூர்ல. ஹொஸ்கோட்டை டோல் எல்லா லேன்லயும் அட்லீஸ்ட் ஒரு 10 வண்டி நிக்குது. வெல்கம் டு பெங்களூருன்னு சொல்ற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. டிராஃபிக் என்ன வச்சு செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். கிராஸ் பண்ணி பெங்களூர் உள்ள என்டர் ஆகிறோம். இந்த ஹை ரைசஸ் ஆஃப் பெங்களூரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட்ரஹள்ளி ஜங்ஷனில் ஆஸ் யூஷுவல் டிராஃபிக் ஜாம். கூகுள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஆஸ் பர் கூகுள் இங்கே எந்த டிராஃபிக் ஜாமுமே இல்லை. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, இது பின்னாடி ரிவர்ஸ், இது ஃப்ரண்ட். இதுதான் பெங்களூரு. மந்த்ரி மாலை கிராஸ் பண்ணிட்டு சம்பிகே தேட்டர் ஜங்ஷனுக்கு வந்துருக்கோம். சிக்னலுக்கு இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்கு லெஃப்டில் திரும்பணும். மல்லேஸ்வரம் தான் நம்ம டெஸ்டினேஷன். இன்னும் ஒரு அடுத்த 2 minutes I'll reach. நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் சென்னை வீட்டுக்கு நான் மல்லேஸ்வரம்லேருந்து கிளம்பிட்டேன். நம்ம நண்பர் சந்தோஷ் இவர் வீட்டுக்கு தான் வந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்து அவருடைய சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டுவர்ட்ஸ் சென்னை. நண்பர் வீடு ராமூர்த்தி நகர். அங்கேருந்து கிளம்பிட்டேன். உடனே கரெக்டாக ஸ்கூல் விடுற டைம் நினைக்கிறேன். ஃபுல் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. உருண்டு போகுது. ஓல்டு மெட்ராஸ் ரோட பிடிச்சி ரிட்டன் வந்து வயா சித்தூர் வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன், எக்ஸ்பிரஸ் வே இல்லாமல். ஐடிஐ காலனியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐடிஐ டவுன்ஷிப் வழியாக தான் போயிட்டு நம்ம ஓல்டு மெட்ராஸ் ரோட ஜாயின் பண்ண போகிறோம். பார்ட் ஆஃப் த ஓல்டு லெகசி ஆஃப் பெங்களூர். 2 சைடு மரங்க, பிளான்டு டவுன்ஷிப். ஒரு காலத்தில் நம்ம பேசி இந்த லேண்ட்லைன் ஃபோன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியில் தான் தயாரிச்சிருந்தாங்க.
இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு லேண்ட்லைன்னாவே என்னன்னு தெரியாது. டெக்னாலஜி ஹஸ் சேஞ்ச் எவ்ரிதிங். இதோ ஜாயின் பண்ண போகிறோம் ஓல்டு மெட்ராஸ் ரோடு. கேஆர் புரம் கிராஸ் பண்ணுறோம். அதனால் நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, கோலார் சித்தூர் வழியாக ராணிப்பேட்டில் போய் அந்த ஹைவேவை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வரப்போ தான் காலையில் எக்ஸ்பிரஸ்வேல வந்தோம். சாயங்காலம் போகிறப்ப ஓல்டு மெட்ராஸ் ரோட்லேயே போகலாம் அப்படின்னு. எக்ஸ்பிரஸ்வே நம்ம போனால் இதுக்கு ஏறி இருக்கணும். நான் ஏறல. இந்த ஹைவே में वया चित्तूर ओल्ड मद्रास रोड हाईवे में 4 लेन हाईवे தான். கர்நாடகா ஆந்திரா ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே 4 लेन हाईवे தான். ஆந்திரா பார்டர் கிராஸ் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறப்ப தான் சிங்கிள் ரோடாக இருக்கும். அது இப்போ தான் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் போன மாதமும் அதுக்கு முன்னாடி மாதமும் ராணிப்பேட்டிலேருந்து நராரிப்பேட்டை இந்த பார்டர் வந்து ஜாயின் ஆகலையா, அது வரைக்கும் அப்கிரேட் பண்ண சொல்லி ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கூட நினைக்கிறேன். நீங்கள் போகிறப்ப தெரியுங்க. இந்த ஹைவேல டிராஃபிக் இருக்கும், இருந்தாலும் 100-110 ஈஸியாக க்ரூஸ் பண்ணுவோம். ரோட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு. பாறைகளால் ஆன மலை பாருங்க. டி நர்சபுரா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. வெறும் பெரிய பெரிய பாறைகளாலான மலை. நம்ம இப்போ கோலார் பைபாஸில் இருக்கோம். கோலார் டவுன் நம்மளுக்கு லெஃப்டில் இருக்கு. நம்ம பைபாஸில் டுவர்ட்ஸ் முல்பாகல் அண்ட் சித்தூர் போயிட்டுருக்கோம். அடுத்த பெரிய ஊர் முல்பாகல், அதுக்கப்புறம் பழமணி வரும். இது கோலார் டவுன். எவ்வளோ பாலம் போட்டாலும் எதிரில் வரவங்க வந்து தான் இருக்காங்க. இந்த க்ளோவர் லீஃப்ல இறங்கி பாலத்துக்கு கீழே போனீங்கன்னா கேஜிஎஃப். கோலாரை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தோடனே முருகன் இட்லியோட ஒரு புது அவுட்லெட் ஓப்பன் ஆயிருக்கு. இட்லி திருதா போர்டு. முருகன் இட்லி. இந்த ரூட்ல வரவங்க முருகன் இட்லி தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்கு. முருகன் இட்லி மட்டும் இல்லை, இப்போ A2Bயும் இருக்கு. இந்த ரோட்ல புதுசாக திறந்துருக்காங்க. ஜஸ்ட் பிஃபோர் 1 கிலோமீட்டர் பிஃபோர் டோல் பிளாசா, முல்பாகல் டோல் பிளாசாக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி கரெக்டாக இருக்கு A2B. முல்பாகல் டோல். ஓகே ஆயிடுச்சு. முல்பாகல் டவுன் பைபாஸில் இருக்கும். இது முல்பாகல் ஊர். ரொம்ப மடக்கிட்டோம் கேமராவை. இது முல்பாகல் ஊர். நம்ம அதில் பைபாஸில் போயிட்டுருக்கோம். இந்த ஹைவேவோட 3வது டோல் இது. ஹொஸ்கோட்டே, முல்பாகல் 2, அதுக்கப்புறம் இது நாங்லி டோல். இந்த டோலை கிராஸ் பண்ண உடனே கர்நாடகா முடிஞ்சு நம்ம ஆந்திரா உள்ள என்டர் ஆகும். அவ்வளோதான். கர்நாடகாவுக்கு பை பை சொல்ல வேண்டிய டைம் வந்துடுச்சு. NH4 சித்தூர் 66, திருப்பதி 131, சென்னை 228. வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ்.
இங்கிருந்து நம்ம தமிழ்நாடு என்டர் ஆகிற வரைக்கும் ஹைவே வந்து கான்கிரீட் ரோடு, சிமெண்ட் ரோடு. இதுதான் இந்த ஹைவேயோட ஸ்பெஷாலிட்டி. ஃபுல்லா ஆர்சிசி ரோடு. வெற்றிகரமா நம்ம ஆந்திராவுல வந்துட்டோம். இன்னைக்கு காலையில் கிளம்பணும் 6:05 வீட்டில் இருந்து டுவர்ட்ஸ் பெங்களூர். சின்ன வேலை தான். பெங்களூர் மல்லேஸ்வரம் வரைக்கும் வந்தேன். அதுக்கப்புறம் ராமூர்த்தி நகரில் என் நண்பரை பார்த்துட்டு இப்போ டுவர்ட்ஸ் சென்னை கிளம்பியிருக்கேன். வந்தப்போ நேஷ்னல் எக்ஸ்பிரஸ்வே வழியாக ரிட்டர்ன் போகிறது கோலார் சித்தூர் வழியாக ராணிப்பேட்டை போய் ஜாயின் பண்ணேன். ஒரே நாளில் மார்னிங் ஈவினிங். இருக்கிறதுக்கு முன்னாடி இது சும்மா இந்த லொக்கேஷனில் எடுக்கலாமே. லுக்ஸ் குட், நல்லா இருக்குது இந்த லொக்கேஷனு. அதுதான் இங்கே நிறுத்தி ஒரு ஷாட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டுறவங்க தான் என்ன பண்ண எனக்கு தெரியும். பாதி ரோட்ல ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படி இது யாரையும் ஓல்ட் மெட்ராஸ் ரோட்னு சொல்றதே இல்லை. வந்து திருப்பதி ஹைவேன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சென்னையில் போகிறவங்க நிறைய பேர் இந்த ரோடு யூஸ் பண்றது இல்லை முன்ன மாதிரி. பாலத்துக்கு கீழே ரைட்டில் போனால் பழமநேர் டவுன் உள்ளே போகிறது. நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக டுவர்ட்ஸ் சித்தூர் போவோம். வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 12 மணி நேரம் ஆச்சு. பழமநேர் டவுனை க்ராஸ் பண்ணிட்டு பழமநேர் காட்டில் இறங்குறோம். கீழே மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு லைட்டாக. ஆந்திரா என்டர் ஆனப்புறம் வர முதல் டோலு இதுதான். நம்மளுக்கு இது மட்டும்தான் டோலு. நம்ம சித்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை போயிடுவோம். இது மட்டும்தான் இந்த ரோடில், ஆந்திராவில் இந்த ஸ்ட்ரெச்சில் நம்மளுக்கு இது மட்டும்தான் டோல். இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ஹைவேல வர ஒரே டோலை நம்ம இப்போ கிராஸ் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்குறீங்களோ இட்ஸ் பியூர்லி வண்டியோட ஹெட்லைட்டில் என்ன தெரியுதோ அதுதான். ஃபுல்லாக இருட்டிடுச்சு. டைம் இஸ் 6:20. நம்ம சித்தூர் நெருங்கிட்டோம். இந்த ஹைவேலேருந்து இப்போ சர்வீஸில் எடுத்த வண்டிங்கெலாம் திரும்புது பாருங்க. இது இந்த பஸ்ஸு லாரி எல்லாம் திரும்புது பாருங்க, ட்ரக்ஸ் எல்லாம். இது டிவியேஷன் டு திருப்பதி. சித்தூர் அண்ட் சென்னைக்கு போகிறது ரோடு. திருப்பதிக்கு இங்கிருந்து லெஃப்ட் ரோடு. சூப்பர் 6 லேன் ஹைவே இருக்குது. அப்படி ஓடிச்சிருக்க ரோடு. திருப்பதி காணிப்பாக்கம் எல்லாம் அந்த ரோடு வழியாக தான் போகணும். குடியாத்தம் சைடு அங்கேருந்து வரவங்கெல்லாம் இங்கே தான் வந்து லெஃப்ட் திரும்பி டுவர்ட்ஸ் திருப்பதி போகணும். நம்ம வேலூர் போகிறதா இருந்தால் இந்த பாலத்துக்கு கீழே ரைட்டில் போயிடணும். நம்ம டுவர்ட்ஸ் சென்னை போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த ரோடு வந்து முன்னாடி பிளாக் ஆயிருக்கும். நான் ஒரு இடத்துல ரயில்வே கிராசிங் இருக்கு. அந்த ரயில்வே கிராசிங் மேலே பிரிட்ஜ் போட்டுட்டு இருக்காங்க. இடம் ஒரு காரு போற அளவுக்கு தான் இடம் இருக்கும். அது ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு ஓப்பனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நானும் திருப்பி இப்படிதான் வரணும். ராணிப்பேட் 20. எப்படி இருந்த 4 லைன் ஹைவே எப்படி இருக்கு பாருங்க. இந்த சின்ன ரயில்வே கிராசிங் ஒர்க்குக்காக இது இப்படி இருக்கு. இந்த லைன் வந்து ரயில்வே லைன் வந்து காட்பாடி டு திருப்பதி கனெக்ட் பண்ற லைன். அது ரயில்வே பாலத்துக்கான 2 சைடு பில்லரும் போட்டாங்க. அதுக்கு நடுவில் போயிட்டு இருக்கோம் நம்ம.
சொன்னல பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன வண்டி போகிறதா இடம் இருக்குங்க, அந்த ஸ்பாட் இது. இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதால பெரிய வண்டிங்க எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக பிளாக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் இடம். அவ்வளோதான், இதோட ஆந்திரா முடிந்தது. ஆந்திரா பை பை போர்டு காட்டுறாருங்க ஒரு போட்டோ. தேங்க்யூ, விசிட் அகைன் through the border Andhra Pradesh. You are entering தமிழ்நாடு. காலையில் தமிழ்நாடு விட்டு கிளம்பி ஆந்திரா வழியாக கர்நாடகா போயிட்டு திருப்பி அதே மாதிரி கர்நாடகாவில் கிளம்பி ஆந்திரா வழியாக தமிழ்நாடுக்குள்ளே என்டர் ஆயிருப்பாங்க. உங்கள் அனைவரையும் தமிழகத்திற்கு மீண்டும் அழைத்து வருவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு என்டர் ஆனோன்னு ஒரு காவல்துறை செக் போஸ்ட் இது. ராணிப்பேட்டு உள்ள வந்திருக்கோம். புதுசா கட்டி முடிச்சிருக்கிற மேம்பாலம் ராணிப்பேட்டில். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் இந்த பாலத்துக்கு அந்த சைடு இருக்கு. நம்ம அந்த சைடுலாம் ஏறி வந்தோம். இப்போ பத்தாதுன்னு சொல்லிட்டு இது கட்டியிருக்காங்க புதுசா. ராணிப்பேட்டு ஊருக்குள்ள வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு பிரயாணத்தோட கடைசி டோல் சின்ன சமுத்திரம் வாலாஜா டோல். இந்த ஹைவேலேருந்து ரைட்டு திரும்ப வேண்டிய தருணம். ஸ்ரீபெரும்புதூர் ஜங்ஷன் வந்துச்சு. இங்கிருந்து நம்ம மன்னிவாக்கம் ரூட்டு பிடிச்சி தாம்பரம் போய் ஜாயின் பண்ணோம். சிக்னல் வந்துச்சு ரைட் திரும்புறதுக்கு. இந்த குன்றத்தூர் ரோட்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் ரோட்ல இருந்து ரைட் டுவர்ட்ஸ் தாம்பரம் திரும்பணும். கிளாஸை கொஞ்சம் லைட்டாக தொடச்சேன், கொஞ்சம் பெட்டராக தெரியுது. சென்னை விமான நிலையம் கிராஸ் பண்ணி ஓடிஏ நோக்கி போயிட்டு இருக்கோம். டைம் இப்போ 9:40 ஆகுது. 9:40 ஆகுது ஆல்மோஸ்ட். ஸோ காலையில் 6 மணிக்கு தொடங்கின பயணம் சென்னை டு பெங்களூர் அண்ட் பேக். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஐ வில் ரீச் ஹோம். மேபி 2 நிமிஷத்தில் ஐ வில் ரீச் ஹோம். 9:45 வச்சுக்கோங்க. ஸோ 15 hours and 45 minutes of travel. அண்ட் அதில் இப்போ கணிசமான டைம் வந்து பெங்களூர் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கே ஆயிடுச்சு. மோர் தென் 4 hours உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கே ஆயிடுச்சு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.